நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன், அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள். நான் வந்து 36 லட்சம் வாக்கு 1 ரூபா கூட கொடுக்காம பெற்றுக்கேன், இன்னொரு 36 லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன், அப்ப மக்களுக்கு இந்த புள்ள வென்றுவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும். நீங்க காசு கொடுக்கும் போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்க ஊண்டப்பட்டது. எந்த கேள்வி நீங்க என்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா நீங்க காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்திருக்கீங்க. இப்போ இந்த ரோட்டை போவ ஏன் போடுறேன்னு சொல்லிட்டு போடலன்னு சட்டையை பிடிச்சி நான் கேட்க முடியாது. அவன் கையடுறா நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்ட, இப்ப ரோட்டை பத்தி கேட்கிறாங்க. ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையா நேசிக்கணும், நம்பணும், தன் மண்ணை முழுமையா நேசிக்கணும். இதுதான் தகுதி. நான் என் மக்களை முழுமையா நம்புறேன், நேசிக்கிறேன், அவங்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு எதுக்கு கூட்டணி? இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான் மக்களை குறை சொல்ல. மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சு எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்காங்கன்னா மக்கள் மகத்தானவன் தானே. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி நாங்க மெதுவா வருவோம், ஆனா ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவங்கள. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்க மாறுதல் என்பது மகத்தானது, ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதா நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்துல ரொம்ப கடினமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில மாற்றம் தான் அழகா இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கிற ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவன்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க வந்து புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவன் எல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திறர் மருத்துவர் குலத்துக்கு சீட் கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாருக்கு, இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? எவனாவது யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லு கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசியனத்துக்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறையன், அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேருக்கு அது விடுதலைன்னு பேர் இல்ல. இப்ப தேவேந்திரர் வந்து வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீங்கன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா என்னடா